அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்துல 10வது பாடலகான பின்னங்கள் பகுதி 2 பற்றி படிக்க போறோம். சென்ற வகுப்பில நாங்கள் பின்னங்கள் பகுதி 2ல பின்னங்களின் கூட்டல் தொடர்பாக விரிவாக படிச்சிருந்தோம். பின்னங்களின் கூட்டல் தரம் 6லையும் நாங்கள் பின்னங்களின் கூட்டல் படிச்சிருக்கிறோம். தரம் 6ல என்ன மாதிரி படிச்சிருப்போம்? சமனான பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை கூட்டுவது தொடர்பாக தரம் 6ல படிச்ச நாங்கள் இந்த 2 பின்னங்களையும் பாருங்கோ. 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களை, பகுதி எண்ணா கீழே இருக்கிற எண் பகுதி எண், 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக இருக்குது. சமனாக இருந்தால் எங்களுக்கு கூட்ட தெரியும். இங்கே 5 இங்கே 5, ஆகவே விடையிலையும் பகுதி எண்ணாக 5 வர வேணும். தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை கூட்டுவோம். 2உடன் 1 கூட்டினீங்கன்னா 3, 5ல் 3 என்று எழுதுவீங்க. இதை பற்றி நாங்கள் தரம் 6ல படிச்ச நாங்கள். தரம் 7ல பின்னங்களின் கூட்டல் படிக்கும் பொழுது சமனற்ற பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை நாங்கள் கூட்டுவோம். 4ல் 3 சக 8ல் 2. இந்த 2 பின்னங்களையும் பாருங்கோ. இவற்றினுடைய பகுதி எண்கள் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 4க்கும் 8க்கும் போமாசி கண்ட பிறகு அந்த பின்னங்களை சமப்படுத்தின பிறகு நாங்கள் கூட்ட வேணும். 4க்கும் 8க்கும் எவ்வாறு போமாசி காணுவோம்? 2 முறையில காணலாம். இப்படியும் காணலாம், அல்லது நீங்கள் மடங்குகள் எழுதியும் காணலாம். 4 மடங்குகள் எழுதுங்கோ. 4 மடங்குகள் 4, 8, 16, சரி 12, 16, 20 இந்த போய்கொண்டிருக்கும். 8 மடங்குகள் எழுதுங்கோ. 8, 16 வாய்ப்பாடு எழுதுனீங்கன்னா சரி. 4 1 4, 4 2 8, 4 3 12, 4 தர 4 16, 4 தர 5 20. அதே போல 8 1 8, 8 2 16, 8 3 24, 8 4 32, 8 5 40. 4 மடங்குகளையும் எழுதியிருக்கிறீங்க, 8 மடங்குகளையும் எழுதியிருக்கிறீங்க. 2லையும் பொதுவான மடங்குகளை தெரிவு செய்வோம். 8, 16. அடுத்தது நாங்கள் எழுதின வரை இல்லை. 8ம் 16ம் இந்த 4ண்டையும் 8லையும் 8னுடைய மடங்குகளையும் பொதுவான மடங்குகளாக 8ஐயும் 16ஐயும் எழுதுவோம். இந்த பொதுவான மடங்குகளுள் சிறியதுதான் போமாசி எனப்படுகிறது. இப்ப இந்த பொதுவாக இருக்கிற இந்த 8லையும் 16லையும் சிறிய மடங்காக இருப்பது எது? 8. இப்ப 2க்கும் போமாசி 8, 4க்கும் 8க்கும் போமாசி 8. போமாசி என்றால் பொதுவான மடங்குகளுள் சிறியது 8. ஆகவே நாங்கள் 8க்கு இந்த 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களையும் 8க்கு நாங்கள் சமப்படுத்த வேணும். அப்ப இங்கே 8 தான் இருக்குது. அப்ப நாங்கள் 2வது பின்னத்தை ஒன்றும் செய்ய தேவையில்லை. முதலாவது பின்னத்தை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? 8க்கு சமப்படுத்துவோம். 4ல் 3, 4 என்கிற பகுதி எண்ணை 8 என்கிற பகுதி எண்ணாக மாற்ற வேணும். அப்படி என்ன செய்ய வேணும்? 2ஆல பெருக்குங்கோ. பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்குங்கோ. இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் மட்டும் 2ஆல பெருக்கி இருக்கிறோம். இங்கால இந்த பின்னம் அப்படியே இருக்குது. இனி பெருக்கினமண்டா 3 6, 4 8, இங்க பார்த்தீங்கன்னா 8ல் 2. இனி நாங்கள் கூட்ட முடியும். 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும்
ஒரே மாதிரி இருக்குது. ஆகவே விடையாக 8 எழுதுவோம். பகுதி எண்கள் சமனாக இருக்கிறபடியா தொகுதி எண்களை நாங்கள் கூட்டல் இருந்தா கூட்டுவோம், கழித்தல் இருந்தா கழிப்போம். 6ஓட 2 கூட்டினீங்கன்னா 8ல் 8 என்கிற பின்னமானது விடையாக கிடைக்கும். இப்ப இது இந்த பின்னங்களின் கூட்டல் பற்றி விரிவாக படிக்கும் பொழுது நாங்கள் போமாசி கண்டு 2 பின்னங்களை கூட்டுவோம். இன்றைக்கு நாங்கள் இந்த கலப்பு பின்னங்கள் வார மாதிரியான பின்னங்களை எவ்வாறு கூட்டுறது, கலப்பு பின்னங்கள் 2 வரும் பொழுது அந்த பின்னங்களை எவ்வாறு கூட்டுறதுன்னு பார்ப்போம். 1உடன் 3ல் 1, 1உடன் 3ல் கூட்டல் 2உடன் 15ல் 4. இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் கூட்ட போறோம். பின்னங்களின் கூட்டல்ல 2 கலப்பு பின்னங்களை அவ்வாறு கூட்டுறது. இந்த கலப்பு பின்னங்களை கூட்டும் பொழுது பாருங்க 2 முறைகள் இருக்குது. அதே நேரம் இந்த கலப்பு பின்னங்களோட வந்திருக்கக்கூடிய இந்த முறைமை பின்னங்களின் பகுதி எண்கள் சமனாக இல்லை என்பதை நாங்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். கலப்பு பின்னங்களை கூட்டுவதற்கு 2 முறைகள் இருக்குது. 2 முறைகளையும் நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக இந்த கலப்பு பின்னத்துல இருக்கிற முழு எண் என்ன? 1. முதலாவது 2 கலப்பு பின்னங்களையும் இருக்கக்கூடிய முழு எண்களை நாங்கள் தனியாக கூட்டுவோம், பின்னங்களை தனியாக கூட்டுவோம். ஒரு கலப்பு பின்னத்துல ஒரு முழு எண்ணும் இருக்கும், ஒரு முறைமை பின்னமும் இருக்கும். இங்கேயும் பாருங்க 2 என்கிற முழு எண் இருக்குது, 15ல் 4 என்கிற முறைமை பின்னம் இருக்குது. இந்த 2 கலப்பு பின்னங்களை முதலாவதாக நாங்கள் கூட்ட போறது இந்த முழு எண்களை தனியாக கூட்டுவோம், பின்னங்களை தனியாக கூட்டுவோம். இப்ப இதுல இருக்கிற முழு எண் 1, இந்த பின்னத்துல இருக்கிற முழு எண் 2, 1ஐயும் 2ஐயும் கூட்டுறோம். 2 கலப்பு பின்னங்களையும் இருக்கக்கூடிய முழு எண்களை நாங்கள் தனியாக கூட்டுகிறோம். அடுத்ததாக 2 பின்னங்களையும் 2 கலப்பு பின்னங்களையும் இருக்கிற இந்த பின்னங்கள் முறைமை பின்னங்களை நாங்கள் தனியாக கூட்டுவோம். 15ல் 4ஐயும் 3ல் 1ஐயும் கூட்டுவோம். 3ல் 1 சக 15ல் 4. 2 முறைகள் இருக்குது. 2 முறைகளையும் நாங்கள் செய்து பார்க்கலாம். எந்த முறை உங்களுக்கு இலகுவானதாக இருக்குதோ அந்த முறையில நீங்கள் கேள்விகளை செய்யலாம். இனி 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்கோ 3. அடுத்ததாக இந்த 2 பின்னங்களையும் கூட்டுவோம். 2 பின்னங்களையும் கூட்டும் பொழுது பாருங்கோ 2 பின்னங்களையும் பகுதி எண்கள் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? பகுதி எண்களை சமப்படுத்தின பிறகுதான் கூட்ட வேணும். இப்ப பகுதி எண்களை சமப்படுத்துவதற்காக நாங்கள் என்ன காண வேணும்? கோமாசி காண வேணும். பொது மடங்குகளும் சிறியது தெரிந்தால்தான் நாங்கள் இந்த பகுதி எண்களை சமப்படுத்த முடியும். ஆகவே இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 3, இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 15. இந்த 2 எண்களுக்கும் நாங்கள் கோமாசி காண்கிறோம். 3, 15 ஆகிய எண்களின் கோமாசி ஆகிய எண்களின் பொது மடங்குகளுள் சிறியது. பொது மடங்குகளில் சிறியதை காண போறோம். என்னென்ன காண்றது? முதலாவதாக 3இன் மடங்குகள் எழுதுவோம். அடுத்ததாக 15இன் மடங்குகள் எழுதுவோம். 3இன் மடங்குகள், 15இன் மடங்குகள். 3இன் மடங்குகள் எழுதும் போது 3இன் மடங்குகள் 3இன் மடங்குகள் எழுதுவோம். மடங்குகள். அடுத்ததாக 15இன் மடங்குகள் எழுதுவோம். 3இன் மடங்குகள் 3, 6, 9,
12 15 இதுவரை காணும். ஏனென்றால் நாங்கள் சிறிய மடங்கைத்தான் தெரிவு செய்ய போறோம். அடுத்ததாக 15 மடங்குகள். 15 மடங்குகள் எழுதுவோம். 15 30 45 வாய்ப்பாடு எழுதினீங்கன்னா சரி. 3 3 2 6 3 9 4 12 35 15. அதே போல 15 1 15 15 2 30 15 3 45 15 4 60 இதுவரை காணும். இந்த 2 எண்களின் மடங்குகளையும் பொதுவான மடங்குகளை நாங்கள் தெரிவு செய்வோம். எங்களுக்கு பொதுவான சிறிய மடங்குதான் தேவை. ஆகவே பொதுவாக இருக்கிறபடியா இந்த மடங்கு நிச்சயமாக சிறிய மடங்காகத்தான் இருக்கும். இதை விட சிறிய மடங்குகள் இல்லை. 15 விட சிறிய பொதுவான மடங்குகள் இல்லை. ஆகவே 2 எண்களினுடைய மடங்குகளையும் இருக்கிற பொதுவான மடங்குகளுள் சிறியது 15 ஆகும். 2 எண்களின் மடங்குகளையும் எழுதியிருக்கிறோம். அவற்றில பொதுவாக இருக்க வேணும், சின்னனாக இருக்க வேணும். அப்படியான எண்ணை தெரிவு செய்வோம். 15 15 தான் இந்த 2 எண்களினுடைய கோமாசியாக இருக்கும். இப்ப நாங்கள் 15க்கு சமப்படுத்த வேணும். 3 இந்த பின்னத்தினுடைய பகுதி என்ன 15க்கு சமப்படுத்த வேணுமெண்டா இந்த பின்னத்தை நாங்கள் எந்த எண்ணால பெருக்க வேணும்? 5ஆல பெருக்க வேணும். 3 15 5ஆல பெருக்கும் பொழுது 15 பகுதி எண்ணாக கிடைக்கும். முதலாவது பின்னத்தை 5ஆல பெருக்கிறோம். இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண் என்னவாக இருக்குது? 15ஆக இருக்குது. அப்ப நாங்கள் இங்கே பெருக்க வேணுமா? பெருக்க தேவையில்லை. இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண் 15ஆகத்தான் இருக்குது. அப்ப நாங்கள் இரண்டாவது பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காண தேவையில்லை. இரண்டாவது பின்னத்தை ஒன்றும் செய்ய தேவையில்லை. இனி 3 சக இந்த பின்னத்தை பெருக்க வேணும். இது இந்த பின்னத்தை 5ஆல மேலையும் கீழே பெருக்கி சமவெளி பின்னம் காணுறோம். 1 5 3 15 1 5 3 15. அடுத்ததாக கூட்டல் 15ல் 4. இப்ப பாருங்க 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக வந்துட்டு. இனி நாங்கள் கூட்ட முடியும். 3 சக 15 கீழே 5 சக 4. பொதுவாக இருக்கிற பகுதி எண் 15. இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. ரெண்டும் கூட்டப்படுது. ஆகவே 5ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 9. இப்ப பாருங்க 3உடன் 3 சக 15ல் 9 நாங்கள் என்ன எழுதலாம்? 3உடன் 15ல் 9 இப்படி எழுத முடியும். 3 சக 15ல் 9. 3உடன் 15ல் 9 கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? 3உடன் 15ல் 9. 3உடன் 15ல் 9 சேர்க்கும் போது இந்த முழு எண்ணோட இந்த பின்னம் சேரும். சேர்ந்து கலப்பு பின்னமாக நாங்கள் எழுதுறோம். 3உடன் 15ல் 9 நீங்கள் எழுதிவிடலாம். அடுத்ததாக நாங்கள் இதே கேள்வியை இன்னொரு முறையில செய்யலாம். பாருங்க, இதே கேள்வி 1உடன் 3ல் 1, 2உடன் 12ல் 4, சரி 2உடன் 15ல் 4. நாங்கள் ஏற்கனவே செய்த கேள்வியை இன்னொரு முறையில நாங்கள் செய்ய போறோம். இந்த 2 முறையிலையும் இலகுவாக இருக்கிற முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். 2வது முறை என்னென்றா இந்த 2 கலப்பு பின்னங்களையும் முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றுவது. முதலாவது கலப்பு பின்னத்தை முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்கோ. 3 என்ன முறைமை இல்லா பின்னமாக மாற்றுவோம். 3ஓட 1 பெருக்கி வார விடையுடன் 1 கூட்டுவான்.
பகுதி எண்ணோட முழு எண்ணை பெருக்கி வார விடையோட இந்த தொகுதி எண்ணை கூட்டுவோம். 3ஓட 1 பெருக்கினீங்கன்னா 3, 3ஓட 1 கூட்டினீங்கன்னா 4. அப்ப மேல 4 கீழே 3. கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவது தொடர்பாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். கீழே இருக்கிற இந்த எண்ணெய் பகுதி எண்ணெய் முழு எண்ணோட பெருக்கி வார விடைய தொகுதி எண்ணோட கூட்டுவோம். 3ஓட 1 பெருக்கினீங்கன்னா 3, 3உடன் 1 கூட்டினீங்கன்னா 4. மேல 4 போட வேணும், கீழே 3 போட வேணும். சக இங்கே முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 15ஓட 2 பெருக்கினோம்னா 30, 30ஓட 4 கூட்டினோம்னா 34. கீழே 15. கலப்பு பின்ன முறைமையில்லா பின்னம் கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது கலப்பு பின்னத்துல இருக்கிற பகுதி எண் தான் முறைமையில்லா பின்னத்துல இருக்கிற பகுதி எண்ணாக வரும். இங்கேயும் 3 பகுதி எண்ணாக இருக்குது, இங்கேயும் 3 பகுதி எண்ணாக வந்திருக்குது. இங்க 15 பகுதி எண்ணாக இருக்குது, இங்கேயும் 15 பகுதி எண்ணாக வந்திருக்குது. 15 தர 2 30, 30ஓட 4 கூட்டினீங்கன்னா 34, கீழே 15. இப்ப பாருங்கோ, இது ரெண்டையும் நாங்கள் முறைமை இல்லா பின்னமாக மாற்றிட்டோம். இனி இவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்ப்போம். சமனாக இல்லை. ஆகவே இவற்றினுடைய 3னுடையதும் 15னுடையதும் கோமாசி காண வேணும். 3க்கும் 15க்கும் கோமாசி காணுவோம். இப்ப நாங்கள் ஏற்கனவே கண்ட நாங்கள் 3க்கும் 15க்கும் கோமாசி 15. இப்ப நாங்கள் முதலாவது பின்ன 3க்கும் 15க்கும் கோமாசி 15. நாங்கள் முதலாவது பின்னத்தை மட்டும் 5ஆல பெருக்குவோம். 2வது பின்னத்தை நாங்கள் பெருக்க தேவையில்லை, ஏனென்றா கீழே 15 இருக்குது. முதலாவது பின்னம் மட்டும் 3ஆக இருக்கிறபடியா 5ஆல பெருக்கும் போது 15 வரும். அதற்காக நாங்கள் 5ஆல பெருக்கி இருக்கிறோம். கோமாசி 15. 5ஆல இவ்வாறு நீங்கள் பெருக்கும் போது பகுதி எண்ணாக 2லையும் 15 வரும். 4ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 20, 3 தர 5 15. சக 34ன் கீழ் 15. இப்ப பாருங்க, 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக இருக்குது. ஆகவே விடையாக இந்த பகுதி எண் வர வேணும். 2 பின்னங்களும் கூட்டப்படுது. ஆகவே பகுதி எண்ணாக 15 எழுதிட்டு தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை கூட்டல் இருந்தால் கூட்டுவோம், கழித்தல் இருந்தால் கழிப்போம். 20ஓட 34 கூட்ட வேணும். 20ஓட 34 கூட்டினீங்கன்னா 54. ஆகவே விடையாக ஒரு முறைமையில்லா பின்னம் வந்திருக்குது. முறைமையில்லா பின்னம் விடையாக வந்திருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேணும். எப்பவும் அப்படித்தான். எந்த கேள்வி நீங்கள் செய்தாலும், பின்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த தரவுகளை தந்துட்டு வார கேள்வியாக இருந்தாலும் சரி, விடையாக முறைமையில்லா பின்னம் வந்ததென்றா நீங்கள் அதனை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேணும். முறைமையில்லா பின்னம் அப்படி என்றா என்ன? ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்கிற மாதிரியான பின்னங்கள் தான் முறைமையில்லா பின்னங்கள். இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 15, இதனை விட தொகுதி எண் 54 பெரியதாக இருக்குது. ஆகவே இந்த முறைமையில்லா பின்னத்தை நாங்கள் அப்படியே விடையாக விட்டுவிடக்கூடாது. இதனை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேண்டும். என்னென்று கலப்பு பின்னமாக மாற்றுவோம்? 54 15ஆல வகுத்து பார்ப்போம். 54ல 15 எத்தனை தடவைகள் இருக்கும்? 54 15ஆல வகுக்கும் பொழுது 3 15 45, மீதியாக 9 வரும். ஈவு 3 மீதி 9. 54 15ஆல வகுக்கும் போது ஈவு 3 மீதி 9, 15 45 மீதி 9. ஆகவே நீங்கள் இதை கலப்பு பின்னமாக என்ன எழுதுவீங்க? ஈவாக மேல வார எண் முழு எண்ணாக வரும், மீதியாக வார எண் தொகுதி எண்ணாக வரும். நாங்கள் வகுக்கக்கூடிய இந்த 15 பகுதி எண்ணாக வரும். ஆகவே விடையை நாங்கள் கலப்பு பின்னமாக மாற்றி எழுதிட்டோம். இப்படியே விடைய கொடுக்க கூடாது. முறைமையில்லா பின்னமாக விடைய கொடுக்க கூடாது. அதனை கலப்பு பின்னமாக மாற்றி கொடுக்க வேண்டும். நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம்.
அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் இதே மாதிரி பின்னங்களினுடைய கழித்தல் பார்க்க போறோம். இந்த கலப்பு பின்னங்கள் வார மாதிரியான பின்னங்களினுடைய கழித்தல். ஒரு கலப்பு பின்னத்தில இருந்து இன்னொரு கலப்பு பின்னத்தை கழிக்கிறது ரெண்டு பார்ப்போம். கழிக்கிறது இதே மாதிரி தான் நாங்கள் இந்த ரெண்டு முறையிலையும் செய்யலாம். ஒரு கலப்பு பின்னத்திலிருந்து இன்னொரு கலப்பு பின்னத்தை கழிக்கிற மாதிரியான கேள்வி வந்ததுன்னா நாங்கள் ரெண்டு முறை நாங்கள் ஏற்கனவே இப்ப நாங்கள் பார்த்த ரெண்டு முறைகளையும் அந்த கேள்விக்கான விடையை செய்யலாம். கேள்வி 4 7 5 கழித்தல் 1 7 4. 4 7 5 கேள்வியை செய்யறதுக்கு எங்களுக்கு முதலாவது முறை இலகுவானதாக இருக்கும். பாருங்கோ, இங்கே ஒரு கலப்பு பின்னம், இங்கே ஒரு கலப்பு பின்னம். என்ன செய்யலாம்? நாங்கள் முதலாவதாக முழு எண்களை கூட்டல் இருந்தால் கூட்டுவோம், கழித்தல் இருந்தால் கழிப்போம். முதலாவதாக நாங்கள் என்ன செய்வோம்? முழு எண்களை கழிப்போம், பிறகு பின்னங்களை கழிப்போம். 4 இருந்து 1 கழிப்போம். அடுத்ததாக என்ன செய்வோம்? 4 இருந்து 1 கழிச்சிட்டு அடுத்ததாக 7 5 இருந்து 7 4 கழிப்போம். 7 5 இருந்து 7 4 கழிப்போம். 4 இருந்து 1 கழிச்சீங்கன்னா 3. 7 5 இருந்து 7 4 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? பகுதி எண்கள் சமனாக இருக்குது. அப்ப கீழே 7. 5 இருந்து 4 கழிச்சீங்கன்னா 1. 3 7 1 என்கிற பின்னத்தை சேர்த்தமண்டா கூட்டினமண்டா என்ன வரும்? 3 7 1. ஒரு கலப்பு பின்னத்திலிருந்து இன்னொரு கலப்பு பின்னத்தை கழிக்கிறது. இதற்காக நாங்கள் அந்த முதலாவது பார்த்த முறை 1 பயன்படுத்தி இருக்கிறோம். இது இலகுவானதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நாங்கள் இதை 2வது முறையிலையும் செய்து பார்க்கலாம். 2வது முறையில நான் 2வது முறையில செய்யும் பொழுது என்ன செய்ய வேணும்? முறைமையில்லா பின்னமாக மாற்றி செய்ய வேணும். 4 தர 7 4 28 28ஓட 5 கூட்டினீங்கன்னா 33. கீழே 7. இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுறோம். 4 தர 7 28 28ஓட 5 கூட்டினீங்கன்னா 33. அடுத்ததாக 2வது கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக எழுதுறோம். 7 1 7 7ஓட 4 கூட்டினீங்கன்னா 11. மேல 11 கீழே 7. இப்ப பாருங்கோ, இந்த 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக இருக்குது. ஆகவே விடையில ஒரு பகுதி எண்ணை எழுத வேணும். இருந்து 7 கழிச்சு 0 எழுதிடக்கூடாது. விடையாக அதே பகுதி எண்ணைத்தான் விடையாக எழுத வேணும். பகுதி எண்கள் சமனாக இருக்குது. அப்ப விடையிலையும் அதே பகுதி எண் வர வேணும். தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் என்ன செய்வோம்? கழிப்போம். கழித்தல் அடையாளம் இருக்குதாகவே 33 இருந்து 11 கழிப்போம். 33 இருந்து 11 கழிச்சீங்கன்னா 22 கீழ் 7. இனி 22 கீழ் 7 என்கிறது என்ன பின்னம்? இது ஒரு முறைமை இல்லா பின்னம். முறைமை இல்லா பின்னத்தை நாங்கள் அப்படியே விட்டுவிடக் கூடாது. அதனை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேணும். கலப்பு பின்னமாக என்னென்று மாற்றுவீங்க? 22 7ஆல வகுக்க வேணும். 22ல 7 எத்தனை தடவை? 22 7ஆல வகுப்போம். 22ல 7 3 தடவை 7 3 21 மீதி 1. அப்ப 22 7ஆல வகுக்கும் போது ஈவாக 3 வருகிறது. ஆகவே 3 முழு எண்ணாக எழுத வேணும். மீதியாக 1 வருகிறது. 1ஐ இந்த கலப்பு பின்னத்தினுடைய தொகுதி எண்ணா கலப்பு பின்னத்துக்கு பக்கத்துல வார பின்னத்தின்
தொகுதி எண்ணாக எழுத வேணும். கீழே இருக்கிற எண் என்னவாக இருக்கும்? 7ஆக இருக்கும். நாங்கள் 2 முறையிலையும் செய்த நாங்கள் இந்த 2 முறையிலையும் எந்த முறை உங்களுக்கு இலகுவானதாக இருக்குதோ அந்த முறையின்படி நீங்கள் கேள்விகளை செய்யலாம். 2 முறையிலை செய்து பார்த்திருக்கிறோம். 2 முறையிலையும் விட இது 3 7 1. உங்களுக்கு இந்த முறை பிரச்சனையா இருக்கும் என்றால் நீங்கள் இந்த முறையிலையும் செய்யலாம். ஏதாவது ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தி செய்ய முடியும். அடுத்ததாக இதே மாதிரி பகுதி எண்கள் சமனற்றதாக இருக்கிற மாதிரியான கலப்பு பின்னங்களின் கழித்தலை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஆறுடன் 8 5 இருந்து 4உடன் 6 1 நாங்கள் கழிக்க போறோம். ஒரு 6உடன் 8 5 என்கிற கலப்பு பின்னத்தில இருந்து 4உடன் 6 1 என்கிற கலப்பு பின்னத்தை நாங்கள் கழிக்க போறோம். இப்ப நாங்கள் இதற்காக முறை 2 பயன்படுத்துவோம். முறை 2 தரப்பட்டிருக்கிற கலப்பு பின்னங்களை நாங்கள் முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றின பிறகு கழிக்க வேணும். அப்ப முதலாவது இருக்கிற கலப்பு பின்னத்தை முறைமை இல்லா பின்னமாக மாற்றுவோம். 8ஓட 6 பெருக்கினீங்கன்னா 48 8 6 48 48ஓட 5 கூட்டுவோம் 53. தொகுதி எண் 53. தொகுதி எண்ணாக என்ன இருக்கும்? 8. அடுத்ததாக 2வது இருக்கிற கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 4ஓட 6 பெருக்கினீங்கன்னா 24. 24ஓட 1 கூட்டினீங்கன்னா 25. மேலே 25 கீழே 6. அப்ப 2 பின்னங்களையும் நாங்கள் முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றி இருக்கிறோம். இனி என்ன செய்ய வேணும்? 2 பின்னங்களினுடைய பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்ப்போம். பகுதி எண்கள் சமனாக இருக்குதா? இல்லை. இங்க 8 இருக்குது, இங்க 6 இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? போமாசி காண வேணும். 6க்கும் 8க்கும் 6இன் மடங்குகள் எழுதுவோம். 6இன் மடங்குகள் 6க்கும் 8க்கும் போமாசி காண்றதுக்காக 2 எண்களினுடைய மடங்குகளை எழுதுவோம். 6இன் மடங்குகள் 6 12 6ஆம் வாய்ப்பாடு 6 12 18 24 30 36 என்று போய்கொண்டிருக்கும். 8இன் மடங்குகள் எழுதுவோம். 8இன் மடங்குகள் 8 16 3 24 4 32 5 40 6 48. இதுல 2 எண்களினுடைய மடங்குகளையும் பொதுவான மடங்குகளை முதல்ல தெரிவு செய்வோம். பொதுவாக இருக்கிற மடங்கு பாருங்க 24. வேற நாங்கள் எழுதின வரைக்கும் பொதுவான மடங்கு இல்லை. இந்த மடங்குதான் பொதுவான மடங்குகளுள் சிறியதாக இருக்கும். ஆகவே போமாசி 24. அப்ப என்ன செய்ய போறோம்? 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களையும் 24க்கு சமப்படுத்த போறோம். முதலாவது பின்னத்தை என்ன செய்வீங்க? முதலாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணை 24ஆக மாற்றுறதுக்கு நாங்கள் 3ஆல பெருக்குவோம். முதலாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணை 24ஆக மாற்ற வேணும். ஆகவே இங்க 8 இருக்குது,
மூன்றால பெருக்கினீங்கன்னா 24ஆக மாறும். மூன்றால பெருக்கும் போது கீழே மட்டும் பெருக்கிட்டு விடக்கூடாது, கீழையும் மேலையும் பெருக்க வேணும். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கித்தான் சமவெளி பின்னம் காணுவோம். அடுத்ததாக அடுத்த பின்னம் 25 கீழ 6. இங்கே நீங்கள் பகுதி எண்ணை 24க்கு மாற்ற வேணும். ஆகவே 4ஆல பெருக்குவீங்க. பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 4ஆல பெருக்கி 24க்கு மாற்றுவீங்க. இனி பெருக்குவோம். 8 24 53 தரம் 3 3 9 5 தரம் 3 15 159 6 4 24. இந்த கீழே 24 வாரதுக்கு தான் நாங்கள் இப்படி பெருக்கிறோம் என்று தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். 25 தரம் 4 100. இனி பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே பொதுவாக ஒரு பகுதி எண் எழுதிட்டு 159 இருந்து இங்க அடையாளம் கழித்தல். ஆகவே 100 கழிப்போம். 159 இருந்து 100 கழிச்சீங்கன்னா 59 கீழே 24. இது ஒரு என்ன பின்னம்? இது முறைமையில்லா பின்னம். ஆகவே நாங்கள் விடைய இப்படியே விட்டு விடக்கூடாது, கலப்பு பின்னத்துக்கு மாற்றுவோம். 59ல 24 எத்தனை தடவை இருக்கு? 59ல வகுத்து பாருங்கோ. 24ஆல 59ல 24 2 தடவைகள் இருக்குது. 48. 59 48 கழிவுங்கோ 13. இனி 59 24ஆல வகுக்கும் போது 2 மீதி 11. ஆகவே ஈவாக வாரங்கள் முழு எண்ணாக இருக்கும். மீதியாக வாரங்கள் பக்கத்துல வார பின்னத்தினுடைய தொகுதி எண்ணாக இருக்கும். பகுதி எண்ணாக 24 வரும். 2 24 48 48ஓட 59. ஆகவே நீங்கள் இந்த முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக நாங்கள் மாற்றி எழுதியிருக்கிறோம். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் ஒரு பந்தி கேள்வி ஒன்று பார்ப்போம். இந்த பின்னங்கள் தொடர்பான பந்தி கேள்வி ஒன்று பார்ப்போம். பாருங்க, ஒரு விவசாயி மூன்றுடன் 2இல் 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் நெல்லும் 1/5 2 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் மரக்கறியும் பயிரிட்டுள்ளார்.
கேள்வி நீங்கள் எழுதலாம். அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு யாது? அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு யாது? அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு யாது? கேள்வி உங்களுக்கு இப்படியும் வரும் பின்னத்துல கேள்வி. ஒரு விவசாயி 3/2 ஒரு பங்கு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் நெல்லும் 1/5 பங்கு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் மரக்கறியும் பயிரிட்டுள்ளார். அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு யாது என்று கேட்டிருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? நெல் பயிரிட்டிருக்கிறார் இவ்வளவு பரப்பில, மரக்கறி பயிரிட்டிருக்கிறார் இவ்வளவு பரப்பில, மொத்தமாக அவர் எவ்வளவு பரப்பில பயிரிட்டுள்ளார். இப்படி கேள்வி வந்திருந்ததுன்னா நாங்கள் என்ன செய்வோம்? 2 பின்னங்களையும் கூட்டுவோம். ஒரு பேனையின் விலை 50 ரூபாய், ஒரு பென்சிலின் விலை 20 ரூபாய். இந்த 2 பொருட்களினுடைய மொத்த விலையும் எவ்வளவு என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? பேனையின் விலையும் பென்சிலின் விலையும் கூட்டி 50 20 கூட்டி 70 என்று எழுதுவீங்க. அதே போல இவர் நெல் பயிரிடப்பட்டிருக்கிற பரப்பையும் மரக்கறி பயிரிடப்பட்டிருக்கிற பரப்பையும் நாங்கள் கூட்டும் போது மொத்தமாக அவர் என்ன பரப்பில பயிர் செய்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரிய வரும். ஆகவே நாங்கள் கூட்டுவோம். 3/2 1, 1/5 2, 2 பின்னங்களை கூட்ட போறோம். 2 என்ன பின்னங்கள்? கலப்பு பின்னங்கள். ஆகவே கலப்பு பின்னங்களை கூட்டுவதற்கு உங்களுக்கு 2 முறைகள் தெரியும். ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நாங்கள் கூட்டலாம். நாங்கள் இப்பொழுது 2வது முறையை பயன்படுத்தி கூற்ற நீங்கள் உங்களுக்கு இலகுவான முறையை பயன்படுத்தி கூட்டுங்கோ. 2வது முறை 2 பின்னங்களை முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றிட்டு கூட்டுவோம். அதோட உண்ட கூட்டினீங்கன்னா 7, 7ன் கீழ் 2. அடுத்தது 5ஓட உண்ட பெருக்கினீங்கன்னா 5, 5ஓட 2 கூட்டினீங்கன்னா 7, 7ன் கீழ் 5, 3 3 6, 6ஓட உண்ட கூட்டினீங்கன்னா 7 கீழே 2, 5 5ஓட 2 கூட்டினீங்கன்னா 7 கீழே 5. இனி இந்த 2 பின்னங்களினுடைய பகுதி எண்கள் அப்படி சமனாக இருக்குதா, சமன் இல்லாம இருக்குதா? சமன் இல்லாம இருக்குது. இங்க 2 இங்க 5. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? 2க்கும் 5க்கும் போமாசி காண வேணும். 2க்கும் 5க்கும் போமாசி காண வேணும். 2க்கும் 5க்கும் போமாசி என்னவாக இருக்கும்? இரண்டுமே சிறிய எண்கள். அப்ப உங்களுக்கு போமாசி தெரிஞ்சிருக்கும். முதலாவது பின்னத்தை 5ஆல பெருக்குங்கோ, அடுத்த பின்னத்தை 2ஆல பெருக்குங்கோ. 2க்கும் 5க்கும் போமாசி என்னவாக இருக்கும்? 10ஆக இருக்கும். 2 மடங்குகள் எழுதுனீங்கன்னா 2 4 6 8 10 வரும். 5 மடங்குகள் எழுதுனீங்கன்னா 5 10 வரும். 2 எண்களினுடைய மடங்குகளையும் பொதுவான சிறிய மடங்கு 10. ஆகவே நாங்கள் 10க்கு சமப்படுத்துறோம். அல்லது 2 5ஆல பெருக்குவோம். 2ஐயும் 5ஐயும் எதுக்கு சமப்படுத்தலாம்? 2 5ஆல பெருக்கினீங்கன்னா 10 கிடைக்கும். 5 2ஆல பெருக்கினீங்கன்னா 10 கிடைக்கும். அல்லது 2க்கும் 5க்கும் போமாசி வேறங்க 10 10 10க்கு சமப்படுத்தினாலும் சரி. இனி இங்க 5ஆல பெருக்கி இருக்கிறோம், இங்க 2ஆல பெருக்கி இருக்கிறோம். இப்ப இனி பெருக்குங்கோ. 7 5 35, 2 5 10 சக 7 2 14, 2 10. இப்ப 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாயிட்டு 10 வந்துட்டு கீழே 10 மேல நாங்கள் இந்த கூட்டல் இருக்குதாகவே 2 தொகுதியில இருக்கிற 2 எண்களையும்
கூட்ட வேணும். 35 சக 14 49. 49 கீழ் 10. இப்ப 49 கீழ் 10 என்கிறது என்பது ஒரு முறைமையில்லா பின்னம். கீழே 10 இருக்கு, மேல 49 இருக்குது. பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்குது. ஆகவே இது ஒரு முறைமையில்லா பின்னம். முறைமையில்லா பின்னம் நாங்கள் கலப்பு பின்னமாக முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேண்டும். 49ல 10 எத்தனை தடவைகள் இருக்கிறாங்க பாருங்க. 4 தடவை. 4 முழு எண்ணாக வரும். மீதி 9, மேல 9, கீழே 10. நீங்கள் 49 10ஆல் வகுத்து பார்த்தீங்க என்றாலும் தெரியும். 49ல 10 4 தடவைகள். ஆகவே முழு எண்ணாக 4. 49 10ஆல் வகுக்கும் போது மீதியாக 9. மீதி தொகுதி எண்ணாக வரும். இங்க இருக்கிற பகுதி எண் இங்கே மாற்றும் போதும் பகுதி எண்ணாக. ஆகவே பிள்ளைகள் கலப்பு பின்னமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இப்ப இந்த விவசாயி பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு என்னவாக இருக்கும்? 4×10⁹ சதுர கிலோமீட்டர் பரப்பாக இருக்கும். விவசாயி பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு 4×10⁹ சதுர கிலோமீட்டர் ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். சதுர கிலோமீட்டர் என்று எழுத வேண்டும். சதுர கிலோமீட்டர். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இதுவரை பின்னங்கள் பற்றி படித்த நாங்கள் பின்னங்கள் பகுதி 1 மற்றும் பகுதி 2 நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 2 பகுதியிலையும் நாங்கள் பின்னங்களின் கூட்டல் கழித்தல் தொடர்பாக கொஞ்சம் விரிவாக படிச்சிருக்கிறோம். அதே நேரம் இந்த கலப்பு பின்னங்களின் கூட்டல் நாங்கள் இப்பதான் தரம் 7ல தான் படிச்சிருக்கிறோம். கலப்பு பின்னங்கள் 2 கலப்பு பின்னங்களை கூட்டுவதுவாறு 2 இன்னொரு கலப்பு பின்னத்தை எவ்வாறு கழிக்கிறது. இதே போல நீங்கள் இன்னும் கலப்பு பின்னமும் இதோட எங்களுக்கு இந்த பின்னங்கள் பாடமானது நிறைவுக்கு வருது. நாங்கள் அடுத்த வகுப்புல அடுத்த பாடத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.